வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவின் 3.0வின் புரட்சி. வேலை மாறினால் பிஎஃப் கணக்கு தானாக மாறுமா? ரூபாய் 5 லட்சம் வரை இனி ஆட்டோ செட்டில்மெண்ட்டா? மத்திய அரசு சொன்ன அறிவிப்பு என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய தேவைகளை எளிதாக்கும் வகையில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற பிரம்மாண்ட டிஜிட்டல் மாற்றத்தை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து மக்களவையில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் விரிவான விளக்கங்களை அளித்துள்ளார். அதன்படி மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய முறை, அதாவது சிபிபிஎஸ், ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியாக மத்திய ஓய்வூதிய வழங்கல் முறை, அதாவது சிபிபிஎஸ், இப்போது அனைத்து இபிஎஃப்ஓ அலுவலகங்களிலும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து மண்டல அலுவலகங்களும் இந்த முறையை பின்பற்ற தொடங்கியுள்ளன. இதன் மூலம் சுமார் 70 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வித தடையுமின்றி விரைவாக ஓய்வூதியம் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரூபாய் 5 லட்சம் வரை தானியங்கி தீர்வு, அதாவது தொழிலாளர்கள் தங்கள் பணத்தை எடுப்பதற்காக காத்திருக்கும் காலத்தை குறைக்க ஆட்டோ கிளைம் வசதி, அதாவது ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி 25, 2026 வரை 5 லட்சம் ரூபாய் வரையிலான சுமார் 3.52 கோடி கோரிக்கைகள் தானியங்கி முறையில், அதாவது ஆட்டோ மோடு, எவ்வித மனித தலையீடும் இன்றி தீர்க்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்த முன்பண கோரிக்கைகளில் சுமார் 71.37% இந்த முறையில் கையாளப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் ரூபாய் 51,620 கோடி நிதி தொழிலாளர்களுக்கு தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வேலை மாறும்போது சுலபமான பிஎஃப் மாற்றம். ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை மாறும்போது பழைய பிஎஃப் கணக்கை புதிய கணக்கிற்கு மாற்றுவது முன்பு ஒரு கடினமான செயலாக இருந்தது. ஆனால் இப்போது 70.54 லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகள் ஊழியர் அல்லது முதலாளியின் தலையீடு இன்றி தானாகவே, அதாவது ஆட்டோ ட்ரிகர், மாற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக கேஒய்சி விவரங்கள் சரியாக உள்ள கணக்குகளுக்கு பழைய அல்லது புதிய நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 21 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் தங்கள் முதலாளியின் தயவின்றி கணக்குகளை மாற்றியுள்ளனர். மேலும் இபிஎஃப்ஓவின் 3.0 நோக்கம் என்ன? இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே காகித பணிகளை குறைத்து சேவைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதுதான். முன்னதாக ஒரு கோரிக்கை நிறைவேற 20 நாட்கள் வரை எடுத்துக்கொண்ட நிலையில் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் தற்போது 3 நாட்களுக்கும் குறைவான காலத்திலேயே பணிகள் முடிக்கப்படுகின்றன. மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான கேள்விகளுக்கு அரசு தற்போதுள்ள சீர்திருத்தங்கள் மற்றும் நடைமுறைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.